என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். மகாபெரிவாளோட கதை. சீர்காழியில் கும்பாபிஷேகம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு கோவில் பராமரிப்பு செப்பனிட்டு திருப்பணியெல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் 11ஆம் தேதின்னு தீர்மானம் ஆகிடுத்து. திடீர்னு எனக்கு அம்மா போட்டுவிட்டு புதுப்பிரிவாள் என்னை கோவாவுக்கு ஸ்ரீதத்த பிரதிஷ்டை செய்ய போன்னு சொல்லிட்டார். 2 நாள் தான் பாக்கி இருக்குது, எல்லா ஏற்பாடுகளும் செய்துடுறேன்ட்டு சொல்லியிருந்தது. ஆனால் அம்மா தடுத்து அம்மா படுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. தினம் நிலைமையை கேட்பா ஃபோன் பண்ணி. பிரசாதம் அனுப்பினா. இருந்தாலும் உக்ரகம் அதிகமாகிடுது. அம்மையோடது குறையவே இல்லை. கடைசியில் மகா பெரியவாளுக்கு விவரம் தெரிஞ்சுது. ஸ்ரீ பெரியவாள் ஒன்றும் சொல்லலை. மறுநாள் ஐயங்கார் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கார். திருவேங்கடம் ஐயங்கார் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி கொண்டவர். ரயில்வேல வேலை பண்ணிட்டு இருந்தார். அந்த வேலையை விட்டுட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதும் தேசாந்திரியாக வாழ்ந்துட்டு இருந்தார். தரிசனம் பண்ணிடுறதோட அவர் வந்ததும், நீ என்ன பண்ணுற, நீ தேனாம்பேட்டைக்கு போய் அங்கே உள்ள சுவாமிகிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு வரணும். அவருக்கு அம்மா அப்பா போட்டு ஜாஸ்தியாக இருக்கான். குரோம்பேட்டைக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லாமல் நேராக தேனாம்பேட்டைக்கு போ. அவர்கிட்ட பிரசாதம் பெரியவா கொடுத்தாள்னு சொல்லி கொடு. அப்புறமா நீ திரும்பி வரும்போது எங்கே வேண்டாலும் போ அப்படின்னு அனுப்பி வச்சார். அன்றைக்கி கிருத்திகை சாயந்தரம் சுமார் ஒரு 4 மணி இருக்கும். வாசல் கேட்டத்திலிருந்து உள்ளே வந்தார். எப்படி இருக்கேள்? பெரியவாள் பிரசாதம் கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு பிரசாதத்தை அம்மாட்ட கொடுத்தார். 10 நாள் முன்தான் ஒரு மாடு, ஒட்டகை மாதிரி கொம்பு இல்லாத மாடு வாங்கியிருந்தேன். அது கயிற்றை அறுத்து கொண்டு வந்து கீழே விழுந்தது, செத்து போயிடுத்து. ஒரு காரணமும் புரியல. நன்னா இருந்த மாடு தான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பெரியவா வர முடியுமானால் வர சொல்லும் அப்படின்னு ஃபோன் வந்தது. காரில் போய் தரிசனம் பண்ண போனேன். போகும்போதே கும்பாபிஷேக பத்திரிக்கையும் எடுத்துகிட்டு போனேன். புது பெரியவாளை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பெரியவாள்கிட்ட வந்தோம். தூரத்துலேயே நின்றுட்டேன். தரிசனம் செஞ்சுட்டேன். மனசுக்குள்ளே பெரியவாள்கிட்ட 55,000 இன்னும் வேணும் அப்படிங்கிறா. நான் வழக்கமாக கொடுக்குற வாழ்ட்டெல்லாம் கேட்டாச்சு. இனி என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. பெரியவா தான் வழிகாட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறேன். பக்கத்தில் இருந்த மடத்து சிப்பந்தி மூலமாக ஒரு மட்டை தேங்காயும் ஒரு புடி குங்குமம் விபூதி வச்சு கொடுத்துட்டேன். வாங்கிட்டு திரும்பி வந்துவிட்டேன். சாயந்தரம் நண்பர் ஸ்ரீ ராமராவ் தண்ணீர் விட்டாச்சா, வரலாமான்னு கேட்டார். திங்கக்கிழமை வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். திங்கக்கிழமை சுமார் காலவர் 10 மணிக்கு வந்தார். அவர் நிறைய பழம், விதவிதமான பழங்கள், தேங்காய், திராட்சை, முந்திரி பருப்பு, கங்கச்சொம்பு, குங்குமம், மஞ்சப்பொடி, ஏலக்காய் அப்படியே தாம்பாளமாக இறக்கி வச்சார். பூஜை அறை முன்னாடி ஒரு பையும் பக்ஷணங்களும் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டார். எப்படி இருக்குது உடம்பு? வெயிலில் எங்கேயும் போகக்கூடாது. கும்பாபிஷேகத்துக்கு நான் 2 நாள் முன்னாடியே போய் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன். நீ அம்மாவோட முதல் நாள் வந்தால் போதும். இதெல்லாம் சுவாமிக்கு தான். பையில் 55,000 வச்சுருக்கேன். கவலைப்படாமல் உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கு கனதுல்யமாக 55,000 எப்படி தெரிஞ்சுது? அவருக்கு ஸ்ரீ மடத்திலே தகவல் வரவும் நியாயம் இல்லை. ஸ்ரீ பெரியவாள் அந்தர்யாமியாக இருந்து எல்லாத்தையும் நடத்தும் திறனும் பாங்கும் அப்படியே என்னை திகைக்கவே வச்சு விடுத்தோம். கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்தது. 10 மணிக்கு 10:30 மணிக்கு கும்பாபிஷேக நேரத்தில் சடன்னு திடீர்னு மேகம் சூழ்ந்துட்டு 10 நிமிஷம் மழை தூறலாக பெஞ்சுது. பெரியவாளுடைய கருணை மழை தான் அது என்கிறதுல என்ன சந்தேகம் இருக்குது? அந்த தேங்காய் இன்னைக்கு கொடுத்தது மாதிரி பளபளன்னு இன்னமும் எங்கள் ஆற்றுல இருக்குது. நன்றி, வணக்கம்.